ஹார்மோஸை பற்றி நிறைய நம்ம இப்போ வந்து நியூஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் நிறைய அந்த பிரச்சனை பெருசாகிறது தான் வாய்ப்பு இருக்குது. அதுதான் போயிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், இந்த ஸ்டார்ட் ஆஃப் ஹார்மோஸை பற்றி ஈரான் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் அந்த ஹார்மோஸை கடந்து போகிறது எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் அதில் போகும்போது அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த மைண்டில் இருக்கக்கூடியது, பிளாக் ஹெட், இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பாடி கார்டு மாதிரி இருக்கும். அதனால் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு நீங்கள் போகிறது நல்ல ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குளோபலே வந்து அந்த ஃபியூல் இது எங்களை நம்பி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். நம்ம ஈரான் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, இதில் நாங்கள் கையை வச்சா மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே கொஞ்சம் தடுமாறுவாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணாலுமே மேக்ஸிமம் யூஎஸ்ஏ பண்ணுறதுக்கு ஈரான் இப்படி தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம யோசிக்கிற மாதிரி வருது. ஓகேவா? ஏன்னா வந்து யூஎஸ்ஏ ஈரான் ரெண்டு பேருக்கும் அந்த சீஸ்ஃபயர் போனதுமே ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட 10 நாள் இருந்தது. பட் ஆனால் வந்து யூஎஸ்ஏ அந்த பிளாக்கெட்டை ஓப்பனே பண்ணல. ஆனால் ஈரான் வந்து அதனுடைய ஹார்மோஸை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாங்க. எல்லாமே வந்து அவங்களோட ரூட்ஸு, இன்பாண்ட், அந்த எல்லா இன்பாண்ட் அவுட் பாண்ட் அந்த ஏரியாஸு என்ன மாதிரி கிராஸ் செக்ஷனில் போகணும் அப்படிங்கிறத கிளியர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் யூஎஸ்ஏ இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கும்போது நிறைய முறை இந்த மாதிரி ஒரு வெசல்ஸை வச்சு தாக்குறது, வெசல்ஸுங்கிற அந்த நிறைய அந்த ட்ரோன்ஸு இதெல்லாம் வச்சு தாக்கும்போது கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா யூஎஸ்ஏ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது வேற, பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே அவங்களை அடிக்கிறது, லெபனானை தாக்குறது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு குழப்பத்தை வந்து யூஎஸ்ஏ வந்து ஏற்படுத்தி பண்றாங்க. பிரெஞ்சு கப்பல்ஸ், அது வந்து பிரெஞ்சு ஷிப்பு ஒன்று வந்து டேமேஜ் பண்ணிருக்காங்க ஈரான்ஸ். ஓகேவா? அது என்ன அப்படின்னா, பிரெஞ்சு வந்து என்ன சொன்னாங்க, நம்ம தான் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக நம்ம வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறோமே, அதனால வந்து நம்ம இந்த ஹார்மோஸ்லேருந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம், அந்த ஷிப்பை வந்து கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் இந்தியாவுக்கு என்ன நடந்தது? ஓகேவா? அதே மாதிரி இவங்களை வந்து வான் பண்ணி அடிச்சு நீங்கள் திரும்பி போயிடுங்க, இதில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. அதனால வந்து இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஏன்னா வந்து அந்த ஹார்மோஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு இது. ஏன்னா அந்த இடத்துல இருந்தால் அந்த குரூட் ஆயில், ஈரான், ஈராக்கு இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல தான் வந்து நிறைய இருக்கிறதுனால வேர்ல்டே வந்து பாதிப்படையும். ஓகேவா? ஈரான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓகே நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோம், பட் ஆனால் வந்து யூஎஸ்ஏ வச்சிருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹெட்லாம் வந்து ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, நாங்கள் பேச்சுவார்த்தை கண்டிப்பாக வரோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் இருக்க இந்த மாதிரி கான்வர்சேஷன்லாம் போயிட்டு இருக்கா. இது இல்லாமல் நிறைய க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ்லாம் ஏறிட்டு இருக்கு. அதாவது பிரெண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஆச்சு 7% வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதாவது $96.88 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அதே போல யூஎஸோட க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைஸ் வந்து 7% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது $90.33 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூஎஸ்ஏ எனர்ஜி செக்ரட்டரி என்ன சொல்றாரு அப்படின்னா, வான் பண்ணிருக்காரு, இதெல்லாம் வந்து பொதுமக்கள் தள்ள தான் விடிவடையும், அதனால நீங்க பேச்சுவார்த்தை மூலமா வந்து அந்த இதை நீங்க வந்து அந்த தீர்வு காண பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிரைஸ் ஹைக்க போயிட்டு அந்த யூஎஸ்ஏ எனர்ஜி செக்ரட்டரி வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து எல்லாமே அந்த ஹார்மோன்ஸ்ல இருக்குன்னா அந்த அளவுக்கு அங்க அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நம்ம க்ரூட் ஆயில் எல்லாமே அங்கே தான் வந்து மேக்ஸிமம் நமக்கு கிடைக்குது. அதனால அந்த இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் இருக்க ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இதே போல நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு ரெண்டு பேரும் அழைச்சோம், பட் ஆனால் வந்து யூஎஸ்ஏ வந்து அந்த பிளாக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து போர்ட்ஸு, ஷிப்ஸு, அந்த டோஸ்கோ அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து எப்படி அவங்க வந்து அட்டாக் பண்ணலாம், ரெண்டு பேருக்கும் வந்து சீஸ்ஃபயர் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் அதை மீற மாதிரி இருக்கு. இவங்க வந்து சீரியஸ்னஸே பற்றி தெரியாமல் இருக்கிற மாதிரி தெரியுது யூஎஸ்ஏ வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க யோசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ஆதங்கத்தை கொட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நாங்கள் அந்த யூஎஸ்ஏ இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டாக நாங்கள் யூஸ் பண்ண அந்த எல்லாமே வந்து கேப்பபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி, இதுக்கப்புறம் நாங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து சொல்லிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் வந்து சீஸ்ஃபயருக்கான அந்த ஸ்பீச் வந்து போகணும்னு பார்த்தா போர்ல யாரு ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த ஸ்பீச் வந்து போயிட்டு இருக்கு. பின்னாடி என்ன நடக்குமோ, ஏன்னா வந்து பெரிய அளவில் பெரிய மார்ஜின்ல ஏதோ ஒரு வேர்ல்டுல ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்த போகுது இந்த ஈரான், இஸ்ரேல், யூஎஸ்ஏ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடியது. ஓகேவா? ஈரான் வந்து ஒரு மாஸ்டர் ஒரு பிளான் போறாங்க. அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி எல்லாமே வந்து யூஎஸ்ஏக்கு நிறைய ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஜஸ்ட் ஒரு மீடியா ரிப்போர்ட் தான். ஓகே, இது வந்து அஃபிஷியல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஈரான் பிளான்ஸ் டு கம்ப்ளீட்லி கட் ஆஃப் ஆயில் இன் எக்ஸ்போர்ட் மிடில் ஈஸ்ட். அப்படி என்னன்னா, மிடில் ஈஸ்ட்ல இப்போ அந்த ஹார்மோஸ் இல்லாம ஒரு 3 இடம் இருக்கு, அந்த இடத்தையும் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா மிடில் ஈஸ்ட், அது மட்டும் இல்லாம எல்லா கண்ட்ரீஸுமே மேக்ஸிமம் இந்த க்ரூட் ஆயில் அதர்ஸ் காஸ்ட்லியால இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்காம எல்லாமே வந்து யூஎஸ்ஏ விட்டு அந்த பேச்சுவார்த்தைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரெஷர் கொடுப்பாங்க. அதை பத்தி ஒரு 3 இடம் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாம் வந்து அந்த மிடில் ஈஸ்ட் ஏரியா கிட்ட இருக்கிறது தான். அதில் அந்த பிளான் டு ஸ்ட்ரைக் டு 3 கீ டார்கெட், அதாவது என்பு பைப்லைன் சந்தி அப்படிங்கிறது பைபாஸ் உடைய ஹார்மோஸ் இருக்குது. அதே போல ஃபர்ஜர் ஆஃப் ஃபேக் அப்படிங்கிற இடம் யூஏஇல பைபாஸ் ஹார்மோஸ் வந்து இருக்கிற இடம். ஓகே, அது இல்லாமல் பபிள் மேண்டல் ஸ்டெரிட் அப்படிங்கிற ஒரு பானா கம்ப்ளீட்டர் க்ளோசர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த 3 இடத்தையும் வந்து அவங்க வந்து இந்த கிராஸ் வந்து போடுறதா அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே ப்ரோ,
அது எப்படி வந்து அவங்க அந்த இடத்துல போய் பேர்பல் மெண்டல் அந்த இடத்துல ஸ்டேட்டில் போய் இவங்க வந்து அந்த இதை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கு தான் ஹாஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது எங்களால் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது. மேஜர் குளோபல் ஜோக் பாயிண்டோட பிட்வீன் எதுக்கும் ஏற்பட்ட இதுன்னு பார்த்தீங்கன்னா, எட்வின் ஆன் அரேபியன் பெனிசுலா அப்படிங்கிறதுக்கும் அதே போல் டிஜி போர்ட் அண்ட் எரைட்டர் இன் ஹார்ன் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறது இடைப்பட்ட இதில் இருக்குதான் இந்த பேர்பல் மெண்டல் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது. இதை க்ளோஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து பெரிய அளவில் அந்த மிடில் ஈஸ்ட் ரொம்ப ப்ரெஷர் கொடுப்பாங்க யூஎஸ்ஏ பாயிண்ட் ஆஃப்ல. அதே போல் ஈரான் இந்த இதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது பின்னாடி தான் நமக்கு தெரிய வரும். ஓகேவா, இது பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஎஸ்ஏக்கு பெரிய தலைவலி தான். ஏன்னா இது பண்ணும்போது பெரிய அளவில் ஒரு பொருளாதாரம் கூட்டாளி எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகும். ஓகேவா, அதே போல் கரண்ட் மைண்ட் செட் வந்து எல்லாருக்குமே இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறது என்ன அப்படின்னா, நாம வந்து யூஎஸ்ஏ பேசஸை வச்சிருக்கோம். இப்போ கரண்ட் மைண்ட் செட் வந்து எல்லா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலும் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம யூஎஸ்ஏ பேச வச்சிருந்தாலுமே ஒரு சில அந்த இதெல்லாம் வந்து நம்ம மேலே வந்து விழுது, ட்ரோன்ஸ் அது மற்ற அதர்ஸ்லாம். அதனால வந்து நம்ம ஈரான் இந்த பேசஸை நம்ம வச்சிருக்கிறதுனால அவங்க நம்ம மேலே தாக்குதல் நடத்தும் போது அதுக்காக நம்ம ஃபைனான்ஷியலாக வந்து யூஎஸ்ஏ கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்து ஒரு இது பண்ணுறதா வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா, இதனால ட்ரம்ப்புக்கு இன்னும் மிடில் ஈஸ்ட்டுக்கு நிறைய வந்து அந்த ஃபைனான்சியலாக வந்து நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனும் வந்து நிலவுது. பக்கம் இருக்க இஸ்ரேல் வந்து ஈரான் வந்து சொல்றாங்க. ஓகேவா, ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதே போல இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது இஸ்ரேல் நிறைய யோசிப்பாங்க. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஒருவேளை பேச்சுவார்த்தை தாமதமா இல்ல இந்த பேச்சுவார்த்தை முடிவு எட்டப்படல அப்படின்னா இஸ்ரேல் என்ன விதத்துக்கான தாக்குதலும் ஏற்படுறதுக்கு தயாரிப்பா இருப்பாங்க. அதனால நம்மளும் வந்து அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க ஈரான் இஸ்ரேலை பத்தி. போல இந்த ஈரான் ரெட் கன்ஸ்டன்ட் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, இங்க ஈரான் இஸ்ரேல் வந்து ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. இதுல அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஹாஸ்பிட்டலில் காயமடைஞ்சவங்க அந்த குழந்தைங்கள்லாம் வந்து தப்பிச்சு ஓடுறத அந்த வீடியோஸ்லாம் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து இவங்க 2 பேருக்குள்ள 3 பேருக்குள்ள இருக்க சண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான். அப்பாவி பொதுமக்கள் வந்து இறக்குறாங்க. இதன் மூலயமா நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா, போர் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ட்ரம்ப்பும் சரி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸுமே கலந்து பேசுவது எடுத்தால் மேக்சிமம் மிடில் ஈஸ்ட்டு அண்ட் ஏஷியா கண்ட்ரிஸ் யூரோப் கண்ட்ரிஸ்லாம் மேக்ஸிமம் ஒரு சுமூகமான நிலை ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பெரிய ஒரு போர் ஏற்படும் அபாயம் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் ஹார்மோஸு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேபிள் மெண்டல், இந்த மாதிரி வந்து முக்கியமான வந்து ஒரு அந்த க்ரூட் ஆயிலோடைய டிஸ்ட்ரிபியூஷனுக்கான அந்த ரூட்டெல்லாம் வந்து கண்டிப்பாக ஈரான் வந்து ஸ்டாப் பண்ணால் பெரிய அளவில் ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும். பின்னாடி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்றும் உங்கள் சிந்தை யூடியூப் சேனல். பை பை.